இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் ரக்ஷா பந்தன் என்ற ஒரு பண்டிகையை கொண்டாடுறதுக்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இது வருஷா வருஷம் பிரம்மா குமாரிகள் ராஜயோக நிலையங்களால் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற ஒரு விசேஷமான ஒரு பண்டிகை. இந்த பண்டிகை இந்தியாவில் பெரும்பாலும் வட இந்தியாவில் தான் கொண்டாடப்படுகிறது. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ரக்ஷா பந்தன் சொல்லி திரைப்படங்கள்ல எல்லாம் வரும் சில நேரங்களில் பார்த்துருக்கிறீங்களா? என்ன நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க அதை பற்றி? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. சகோதரர்களுக்கு சகோதரிகள் கட்டுவாங்க. இது உண்மையில ஆரம்ப காலத்தில் எல்லாமே சில நேரங்களில் காலத்துக்கு காலம் உடைய மருவி மாறிக்கொண்டு வந்துடும் தானே. ஆரம்ப காலத்தில் இந்த கோயில் பூசாரி மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட வீடுகளுக்கும் போய் அவைகளுக்கு அவங்களுக்கு ஒரு காவலுக்குன்னு சொல்லி அந்த நூலை அணிவிக்கிறது வழக்கம். பிறகு கொஞ்ச காலத்தால் அந்த பாதுகாப்பு நூலை எல்லா வீடுகளுக்கும் போகக்கூடிய மாதிரியான ஒரு சூழல் அந்த பூசாரிமார்களுக்கு இருக்கையில், அப்போ அதுக்கு பிறகு அது அண்ணன்மார் அல்லது ஆண் சகோதரங்கள் தம்பிமார் அப்படி இருக்கலாம், அவர்கள் பெண் சகோதரங்களுக்கு இந்த நூலை அணிவிக்கிற ஒரு பண்டிகையாக அது மாறிட்டுது. அதுக்கு பிறகு இப்போ அது இன்னும் நல்ல பிரச்சனாக கொஞ்சம் வசதியான ஆக்கள்னா தங்கத்தில் ராக்கி கட்டுவினேன், சில பேர் வெள்ளியில் ராக்கி கட்டுவினேன். அப்போ ராக்கிய பெண் சகோதரிகள் ஆண் சகோதரர்களுக்கு கட்டினோன்னு அவையிலுக்கு ஒரு பரிசு கொடுப்போங்க. அப்போ அதை என்ன பரிசு வாங்கி வச்சிருக்கணும், தங்களுக்கு என்ன பரிசு தரப்போயினோம் என்றதை ஆர்வமாக இருக்கிறதுல அப்படியா இன்னைக்கு அந்த பண்டிகை மாறிக்குது. அதே நேரம் ஒரு 3 வயசு தம்பி இருக்கிறார், ஒரு 10 வயசு அக்கா இருக்கிறா என்று சொன்னால் அந்த அக்கா அந்த தம்பிக்கு அந்த ராக்கியை கட்டுவார். இப்போ அந்த 3 வயசு தம்பிக்கு 10 வயசு அக்காவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க இயலுமா? கொடுக்கே இல்லாது. அது ஒரு வெறும் சம்பிரதாயபூர்வமான ஒரு பண்டிகையாக அது மாறிட்டுது. அப்போ உண்மையாக இங்கே நாங்கள் இந்த காப்பு கட்டும் நேரத்தில் நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம். அதே நேரம் எங்கள் எல்லாருக்குமே பாதுகாப்பு தரக்கூடிய ஒருவர் என்று சொன்னால் நாங்கள் யாரை நினைக்கலாம்? கடவுளைத்தான் நினைக்கலாம். இப்போ கடவுளே எங்களுக்கு இந்த காப்பை கட்டுவணுமா இருந்தால் கடவுள் அசரீரமானவர் தானே, அவருக்கு கை கால்கள் இல்லை. அதனால் இறைவனுடைய ஒரு பிரதிநிதியாக நாங்கள் சகோதரிகள் அந்த ரக்ஷாபந்தன் அந்த நூலை எல்லாருக்குமே கட்டுறது. இந்த உலகத்தில் பெண்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு தேவை, ஆண்களுக்கு பாதுகாப்பு தேவை இல்லையா? ஆண்களை உண்டாலே யாரும் அழிக்க இயலாதா, காயப்படுத்த இயலாதா, புண்படுத்த இயலாதா, எழுமா இல்லாதா? ஏழு. இப்போ யாரையுமே வெட்டினாலோ அல்லது தடுக்கி விழுந்தாலோ அல்லது தலையிலிடும் விழுந்தாலோ யாருக்குமே காயங்கள் வருந்தானே. அப்போ எல்லாருக்குமே பாதுகாப்பு தேவைதான். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இறைவனுடைய பாதுகாப்பு கிடைக்கணும் என்று சொல்லித்தான் நாங்கள் இந்த நூலை கட்டுறது. இப்போ அதுக்கு முதல்ல நாங்கள் யாருக்கு பாதுகாப்பு வேணும், வாழ்க்கையில் நிம்மதியையும் பயத்தையும் அனுபவிக்கிறது யாரு? மன நிம்மதி அல்லது நிம்மதி இல்லாத தன்மை அல்லது சந்தோஷம் துன்பம் இது எல்லாத்தையும் யார் அனுபவிக்கிறது என்றதை முதல்ல நாம் விளங்கிக் கொள்ளணும். இப்போ அன்றாடம் நாங்கள் எல்லாருமே எங்களோட வாழ்க்கையை வாழ்கிறோம். எங்களோட வாழ்க்கையை நாங்கள் எண்ணத்தால் வாழ்கிறோம். எண்ணத்தின் மூலமாக காலையிலிருந்து பின்னேறம் வரைக்கும் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் எண்ணத்தால் வாழ்கிறோம். காசு பணத்தாலையா, உடம்பாலையா, எண்ணத்தால் வாழ்கிறோம். சரி, நாங்கள் இப்போ சாப்பாடு சமைச்சு சாப்பிட்றோம், சரியா? சாப்பிடக்கல அதை கையால் சாப்பிட்றோமா, வாயால் சாப்பிட்றோமா, வயிற்றால் சாப்பிட்றோமா? கையாலையா சாப்பிட்றோம், வாயாலையா? சரி, அப்போ நேற்று இரவு என்ன சாப்பிட்ட நீங்கன்றது வாய் தானே சாப்பிட்டது. அப்போ வாய்க்கா ஞாபகம் இருக்கு? நேற்று இரவு என்ன சாப்பிட்ட நீங்கன்னு கேட்குறேன். சாப்பிட்டது யாரு? வாய்.
அப்போ நேற்று இரவு என்ன சாப்பிட்ட நீங்கன்னு கேட்டோன்னா நீங்கள் கூட வாயை பார்த்தா கேட்பீங்க, நேற்று என்ன சாப்பிட்ட நீ எனக்கு கேட்போம்மா. அப்போ யார் ஞாபகம் வச்சுக்கிறது? வாயா ஞாபகம் வச்சிருக்கு? சாப்பிட்டது வாய் தானே. அப்ப எது ஞாபகம் வச்சிருக்கு நேற்று இரவு என்ன சாப்பிட்டேன்றது? மூளையா? அப்ப எது சாப்பிட்டது, வாயா ஆத்மாவா? நேற்று இரவு சாப்பாடு எது சாப்பிட்டது, வாயா ஆத்மாவா? சில பேர் வாயில்லைங்க, சில பேர் ஆத்மான்றீங்க. ஆத்மாவா சாப்பிட்டது? அப்ப சாப்பாடு சமைக்காம போனா ஆத்மாவுக்கு சமைக்கலையா இல்லது வயிற்றுக்கு சமைக்கலையா? எதுக்கு சமைக்கல? வருத்தம் வந்தா ஆத்மாவுக்கு வருதா உடம்புக்கு வருதா? அப்ப நாங்க ஆத்மாவா உடம்பா? இப்ப பாதுகாப்பு யாருக்கு தேவை, ஆத்மாவுக்கா உடம்புக்கா? கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? என்னன்னு சொன்னா, காலையிலிருந்து இரவு வரைக்கும் அன்றாடம் எங்களோட வாழ்க்கைய யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற நினைவே இல்லாம நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாங்க தான் வாழ்றோம் என்று சொல்றோம். ஆனா இப்ப நான் ஒரு விஷயத்த நேர்ல கண்டனான் என்றா என்னென்று சொல்லுவான்? இந்த கண்ணால கண்டனான், இந்த காதால நான் கேட்டனா, இந்த வாயால நான் தான் சொன்னேன். நான் அதை நான் சொல்லி போட்டு வாரேன், நான் சொல்லலேன்னு அதுகள் சொல்லுது. இந்த வாயால நான் சொன்னேனா, அப்படித்தானே சொல்றேன். இப்ப வாய் சொன்னதா நான் சொன்னனானா? வாய் சொன்னதா நான் சொன்னனானா? வாயால சொன்னான்னு தானே சொன்னேன். இப்ப நாங்க பேனையால எழுதுறோம். இப்ப பேனை எழுதுதான் நான் எழுதுறேனா? அப்ப பேனைக்கா தமிழ் தெரியும், பேனைக்கு ஆனாவன்னா தெரியும். கையெழுத்து போடையில பேனை போடுதான் நான் போடுறேனா? நான் பேனையால போடுறேன், அப்படித்தானே? அப்ப பேனைக்கு கையெழுத்து போட தெரியுமா? இல்ல. விளங்குதா? பேனைக்கு கையெழுத்து போட தெரியுமோ? இல்ல. எனக்கு தானே தெரியும். அப்ப பேனை வெறும் கருவி தானே, அதுக்கு ஒரு உணர்வும் இல்லை, அதுக்கு சரிபுல தெரியாது, கையெழுத்து போட தெரியாது, எழுதினதை வெட்ட தெரியாது, ஒன்றும் தெரியாது தானே. அத மாதிரி தான் நான் வாயால சொன்னனான் என்று சொன்னா, இந்த வாய்க்கு தெரியாது என்ன சொன்னனான், எப்படி சொன்னனான், யாருக்கு சொன்னனான், எங்க சொன்னனான், இது வாய்க்கு தெரியுமோ? தெரியாது. எனக்கு தான் தெரியும். அப்ப நான் இந்த வாய் இல்லை, நான் இந்த வாயோ? வாய் என்ன, நான் என்ன சொல்லுவேன்? நான் வாய் சொன்ன நான் என்று சொல்லுவேன். அப்படி வசனம் பாவிக்கிறேன் நாங்களா? பாவிக்கிறீர்கள் தானே. வாயால சொன்ன நான், கண்ணால கண்ட நான், காதால கேட்ட நான், எந்த கையால நான் கொடுத்த நான், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இப்படித்தானே சொல்றேன் நாங்க. கை கொடுத்ததும் நான் கொடுத்த நானோ பொருளை? நான் தான் கொடுத்த நான், கையால கொடுத்த நான், அப்படித்தானே? அப்ப கண், மூக்கு, வாய், கை, கால் எல்லாத்தையும் நாங்க பயன்படுத்தி எங்களோட செயல்களை செய்கிறோம். அதை பயன்படுத்துறது யாரு? நான். அந்த பேனை எப்படி ஒரு உபகரணமோ அதே மாதிரி இந்த எனக்கு இந்த உடம்பு மொத்தத்தில் ஒரு உபகரணம் தான். இந்த உபகரணத்தை பயன்படுத்தி நான் இந்த உலகத்தை பார்க்கிறேன், இந்த உலகத்தில் இருக்க சத்தங்களை கேட்கிறேன், இந்த உலகத்தின் சுவைகளை வாயால சுவைக்கிறேன். ஒரு மெஷின் மாதிரி இந்த உடம்பை பராமரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கழுவுவோம், ஒவ்வொரு நாளும் அதுக்கு மருந்து கொடுப்போம், ஒவ்வொரு நாளும் அதுக்கு சாப்பாடு கொடுப்போம், ஒவ்வொரு நாளும் அதை இரவுல படுக்க வைப்போம். அப்படி இந்த உடம்பை நாங்கள் ஒரு மெஷின் மாதிரி, ஒரு வாகனம் மாதிரி பராமரித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு நான் இந்த உடம்பை விட்டுட்டு போனா, இப்ப நான் ஒரு மோட்டர் சைக்கிள், இப்ப நான் இறந்துட்டேன்னா இந்த மோட்டர் சைக்கிளை அருந்துக்கு எரிச்சு போடுவீனமோ? எரிக்க மாட்டேன் தானே. அது ஒரு வாகனம் தானே நான் பயன்படுத்தினது. அதே மாதிரி இந்த உடம்பும் நான் பயன்படுத்துற வாகனம் தான், ஒரு உபகரணம் தான். ஆனா நான் இந்த உடம்புல இருந்து வெளிக்கிட்டு போனா என்ன, அந்த உடம்பை வச்சு பாவிப்பினமோ? யாரும் பாவிப்பினமா? மிச்சம் எல்லாம் பாவிப்பினம். நான் பாவிச்ச வீட்டை பாவிப்பினம், நான் பாவிச்ச உறுப்புகளை பாவிப்பினம், நான் பாவிச்ச சொத்துடைமைகளை பாவிப்பினம். ஆனா நான் பாவிச்ச உடம்பை பாவிப்பினமோ? இல்லை. அவ்வளவுதான் இந்த உடம்பு.
அப்ப இந்த உடம்பை வச்சு யார் பாவிக்கிறது? ஒரே ஒரு ஆள் தான் அதை பாவிக்கலாம். யார் பாவிக்கலாம்? ஆத்மாவாகிய நான் பாவிக்கலாம். இந்த உடம்பை நாங்க பாவித்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த உடம்பு நான் இல்லை. கண்ணாடியில பார்க்கல நான் என்ன பாக்குறேன்னா இந்த உடம்ப, இந்த பிம்பத்தை பாக்குறேன்னா இந்த உடம்புட பிம்பத்தை தானே நான் பாக்குறேன். அந்த உடம்பு நானா? அந்த உடம்புக்குள்ளதான் நான் இருக்கிறேன். இப்ப நான் என்று சொல்றது என்ன தேவைன்னா, இந்த உடம்புல இருந்து இயங்கி கொண்டிருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி, அதைத்தான் நான் சொல்றேன். அதுக்குத்தான் நாங்க ஆத்மா அல்லது உயிர் என்று சொல்லுவோம். இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்டா இந்த வாய் பேசுதா அல்லது இந்த உடம்புல இருக்கிற உயிர் பேசிக் கொண்டிருக்குதா? என்ன விலங்க பற்றி கொடுக்க வாயில சொல்றேன். இப்ப வாய்க்கா நம்மளுக்கு தெரியும், வாய்க்கா மூளை இருக்கு இல்ல. நம்ம வாயால பேசுறேன். யார் பேசுறது? ஆத்மா பேசுது. இது நாங்க ஒவ்வொரு நாளும் நினைக்கல வேணும். நாங்க யாருன்ற நினைப்பே இல்லாம நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படித்தானே? நாங்க என்னன்னு நினைக்கிறோம்? நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உடம்பு தான் நான் என்று நாங்க நினைக்கிறோம். அதுக்குள்ள இப்ப நான் இந்த வெள்ளை உடுப்பை போட்டிருக்கிறேன். இப்ப நான் வெள்ளை உடுப்பா அல்லது நான் வெள்ளை உடுப்பை போட்டிருக்கிறேன்னா? ஓ, நாளைக்கு நான் பச்சை உடுப்பு போடுவேன். அதுக்கு பிறகு இன்னொரு நாளைக்கு நான் சிவப்பு உடுப்பை போடுவேன். அந்த கலர் நான் இல்லை தானே, அது மாத்திர ஒரு உடுப்பு தானே அது. அத மாதிரி இன்றைக்கு நான் இந்த பெண் உடலுக்குள்ள இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நாளைக்கு இந்த உடுப்பை விட்டுட்டு போய் இன்னும் ஒரு ஆண் உடலுக்குள்ள புகுந்து நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன். அது உடுப்பு மாத்திர மாதிரி தான். ஆத்மாவுக்கு உடம்பு மாறி மாறி போறது ஒரு உடுப்பு மாத்திரமா இருக்கா? இந்த உடம்பு இந்த வந்து ஒரு உடுப்பு மாதிரி, ஒரு உபகரணம் மாதிரி, ஒரு வாகனம் மாதிரி, ஒரு வீடு மாதிரி, ஒரு மாறிக்கொண்டு போற சாமான். அப்ப இந்த உடம்பு வந்து எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? எல்லாருக்கும் இந்த உடம்போட நாங்க பிறந்த திகதி தெரியும் தானே? தெரியுமா? சரி, எவ்வளவு நாளைக்கு இந்த உடம்ப பாவிக்க போறோம்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. எவ்வளவு நாளைக்கு பாவிக்கிறோம்னு தெரியாதா? நீங்க பிறந்த திகதியை யார் உங்களுக்கு சொன்னது? அம்மா அப்பா சொல்லியிருக்கீங்க. அந்த அம்மாட்டே கேட்டு பாருங்க, நீங்க எவ்வளவு நாளைக்கு அம்மா நான் இந்த உடம்ப பாவிக்கலாம் சொல்லுவாப்பா? அவருக்கு தெரியாது. அவ்வளவுதான் இந்த உடம்பு. கடையில வாங்குற சாமான்ல கூடி காலாவதி ஆகும் திகதியின் ஒன்று போட்டிருப்பீங்க, எக்ஸ்பயரி டேட்னு போட்டிருப்பீங்க எல்லாம். ரெண்டாவது இந்த திகதி வரைக்கும் தான் அதை பாவிக்கலாம், அதுக்கு பிறகு பாவிக்க இயலாது. அதுக்காவது தெரியும் சாமானுக்கு. இந்த உடம்புக்கு எங்களுக்கு தெரியாது நாங்கள் எவ்வளவு நாளைக்கு இதை பாவிக்க போறோம்னு தெரியாது. அப்போ எவ்வளவு நாளைக்கு இருக்குமோ தெரியாது என்ற பொருளை நான் எப்படி பாவிக்கணும்? எவ்வளவு நாளைக்கு இருக்குமோ தெரியாது என்ற பொருளை நான் எப்படி பாவிக்கணும்? நல்ல கவனமா ஒவ்வொரு நாளும் 100 வீதம் பாவிக்கணும். ஒவ்வொரு நாளும் 100 வீதம் இல்லை பாவிக்கணும். நாளைக்கு இருக்குமோ இல்லையோ உங்களுக்கு தெரியாது. அதனால நான் ஒன்று விஷயம் தெளிவா இருக்க வேணும். பாவிக்கிறது நான், இது ஒரு பாவனை பொருள் என்றது எனக்கு தெரியும். இப்ப இந்த உடம்புக்கு நாங்க 3 நேரம் சாப்பாடு கொடுக்குறோம் தானே? ஏன் ஒரு நாளைக்கு ஒருக்கா சாப்பிட்டா காணாதா? அழகுலாமே ஒரு நாளைக்கு என்னன்னு சொன்னா, நாங்க சாப்பிட்டுட்டு ஒரு வேலையுமே செய்யாம இருந்தாலும் அது செமிச்சு முடிஞ்சிடும். அந்த சக்தி முடிஞ்சதுனாலதான் அடுத்த நேரம் பசிக்கிறது. தனக்கு திருப்பி சாப்பாடு வேணும் அந்த சிக்னல் கொடுக்கும், அதான் பசி. அப்ப அந்த சக்தி வந்து பாவிக்க என்ன நடக்கும்? முடிஞ்சு கொண்டு போகும். இப்ப இந்த உடம்ப பாவிக்கிறது யாரு? உடம்ப பாவிக்கிறது யாரு? ஆத்மாவாகிய நான்.
அப்ப நானும் செயல்பட செயல்பட என்ன நடக்கும்? என்னிலே இருக்கிற சக்தி முடிஞ்சு கொண்டு போகும். அந்த சக்தியை நான் திருப்பி நிரப்பி 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 தான் பாவிக்கணும். டேங்க்ல தண்ணி பாவிக்க முடியும், வாகனத்துல பெட்ரோல் பாவிக்க முடியும், சைக்கிள்ல பாவிக்க காத்து போகும். எல்லாத்துக்கும் சக்தி பயன்படுத்த முடியும் தானே. அது மாதிரி ஆத்மாவோட சக்தியும் பயன்படுத்த முடியும். அதை நாங்கள் திருப்பி நிரப்பாட்டி ரிம்மல சைக்கிள் ஓடணும். காத்தடிக்க நேரம் இல்லை எனக்கு ரிம்மல ஓடிக்கொண்டு எப்படி இருக்கு? ரிம்மல சைக்கிள் ஓட தெரியுமா? காத்தடிக்காம டியூபும் டயரும் மட்டும், நடுவில் காத்தே இல்லை, ஓடிக்கொண்டு தெரியுமா? ஓடினா என்ன நடக்கும்? அப்படி அது இன்னும் பழுதா போயிடும். சைக்கிளும் பழுதா போய் எங்களுக்கும் பயணத்தால சரியான கஷ்டம், ஒன்றும் செய்து கொள்ளே இல்லாது. எனக்கு காத்தடிக்க நேரம் இல்லைன்னுட்டு ரிம்மில் ஓடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். அதை மாதிரி எனக்கும் ஆத்மாவாகிய எனக்கும் நான் சக்தியை நிரப்பாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடாது. இப்போ ஆத்மாவாகிய நான் இந்த உடல்ல இருந்து இயங்குறதுக்கு எனக்கு என்ன சக்தி தேவை? ஆத்மாவுக்கு என்ன சக்தி தேவை? இப்போ நீங்கள் இந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு விரும்புவீங்க? அதுதான் அந்த சக்தி. எப்படி இருக்கணும் உங்களோட ஒவ்வொருத்த வாழ்க்கையை நீங்கள் விரும்புவீங்க? ஒரு நல்ல வாழ்க்கைன்னா என்ன மாதிரி இருக்கணும்? ஆரோக்கியம் உடம்புக்கு. நாங்கள் இப்போ ஆத்மாவை பற்றி கதைக்கிறோம். இப்போ ஆத்மா ஆரோக்கியமாக இருக்கிறேன்டா. இப்போ நாங்கள் ஒரு சாப்பாடு நல்ல சாப்பாடுண்டா, உப்பு புளி எல்லாம் இருந்தா, உப்பு புளி உரைப்பெல்லாம் அளவாக இருந்தால் நல்ல சாப்பாடுன்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு வாழ்க்கையை, ஒரு நல்ல வாழ்க்கையா அது எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும்? சந்தோஷமான வாழ்க்கையா, வேற நிம்மதியான வாழ்க்கையா, வேற அதெல்லாமே சந்தோஷத்துக்குள்ள வந்துடும். என்ன சந்தோஷம்? நிம்மதி, அன்பு, ஞானம், தூய்மை. ஞானமும் அறிவும் உண்டுதான். ஞானம், தூய்மை, இந்த மாதிரியான குணங்கள் தான் ஆத்மாவுக்கு சக்தி. நீங்கள் மனசு சந்தோஷமாக இருந்தால் எவ்வளவு வேலையும் செய்வீங்க. எவ்வளவு பிரச்சனையே உங்களால் கடந்து வரையிலும் மனசு சந்தோஷமாக இருந்தா, மனசு திருப்தியாக இருந்தா. இப்போ நாங்கள் சொல்கிறோம், நாங்களா யாருக்கு இப்போ அவர் நல்ல மூடில் இருக்கிற, போய் கேளு என்ன கேட்கணுமோ போய் கேளு. இப்போவே ஆள் நல்ல குஷியாக சந்தோஷமாக இருக்கிற, நல்ல மூடில் இருக்கிற என்ன அர்த்தம்? சந்தோஷமாக இருந்தால் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் கையாளுவினா, சமாளிப்பினா. ஆனால் மனம் நொந்து போய் கோபமா குழப்பமா இருக்கேக்கல நாங்களும் போய் என்னத்தையாவது விட்டால் என்ன நடக்கும்? இன்னும் அவைகளுக்கு கோபம் தான் வரும், குழப்பம் தான் வரும். அப்போ அதெல்லாம் பெட்ரோல் இறங்கி போய் நிற்கிற நேரம். எப்பெல்லாம் நான் மனக்குழப்பமாக இருக்கிறனோ, எப்பெல்லாம் எனக்கு கோபமாக இருக்கிறனோ, பதட்டமாக இருக்கிறனோ, நிம்மதி இல்லாமல் இருக்கிறனோ, மனம் அந்தரப்பட்டு கொண்டிருக்கிறனோ, அப்பெல்லாம் பெட்ரோல் குறைஞ்சிட்டு நம்ம விளங்கிக் கொள்ளும். இப்போ நல்ல சக்தியாக இருக்கிறேன்டா அந்த அர்த்தம் நிம்மதியா, சந்தோஷமா, தூய்மையா, இப்படியான குணங்களோட நான் இருக்கேக்கல ஆத்மா ஃபுல்லாக இருக்குது என்ற அர்த்தம். அப்படி இருக்குதானே எங்களுக்கு விருப்பம். இதை போய் கடையில் வாங்கலுமா? நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதி, சந்தோஷம், தூய்மை, சக்தி, ஞானம் எல்லாம் வருமா? வராதல்லோ. அப்போ அதை என்னண்டு எங்களுக்குள்ள நிரப்புறது? என்னண்டு நிரப்புறது? எங்க வாங்கலாம்? எங்க வாங்கலாம்? ஆக்கள்கிட்ட ஒருத்தர் வாங்கலாம். 1 கிலோ அன்பு தாங்களே, 1 கிலோ மரியாதை தாங்கோ, 1 கிலோ சந்தோஷம் தாங்கோ. ஆக்கள் வாங்கலாமா? சிலவேளை தருவினா, சிலவேளை தர மாட்டினா. இவே தருவினமாக்கும் நினைச்சோன்றது இருந்தா போல இல்லைன்றீங்களா? ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடும். அவங்க அன்பா இருப்பாங்கன்னு நினைப்பேன், அன்பா இருக்க மாட்டேன். சந்தோஷமா இருப்பினும் நினைப்பேன், சந்தோஷமா இருக்க மாட்டேன். மரியாதையா இருப்போம் என்னோட இருப்பினும் நினைப்பேன், திடீர்னு மரியாதை குறைச்சிடுவினேன், அதில் தர மாட்டேன். இப்போ தொடர்ந்து ஆனால் எங்களுக்கு தேவையில்லை, இருந்தால் தானே வாழலாம். நிம்மதி, சந்தோஷம், மரியாதை, அறிவு, தூய்மை இல்லாமல் வாழலுமா மனுஷர்? வாழையலாது. அப்போ அது எனக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா யார் எனக்கு தொடர்ந்து தருவாரோ அவரை தான் தொடர்பு கொள்ளும். அப்படி எப்பவுமே அதுல நிறைய வச்சிருக்கிற ஒரு ஆளுண்டா அது யாரு?
ஆத்மாட்ட இருக்குதுன்னு பிரியன் ஆத்மாவுக்கு தோணாது, ஆத்மாட்ட தான் இல்லையே. கடவுள்கிட்ட தான் நாங்கள் குறவு. கடவுளைத்தானே நாங்கள் அன்பு கடல், அமைதி கடல், தூய்மை கடல், கருணை கடல், ஞானக்கடல், பேரானந்த கடல், அவரை நாங்கள் ஆறு குளம்ன்றெல்லாம் சொல்ல மாட்டோம், வத்த மாட்டேன், அல்ல குறையாது. அப்போ கடவுள் எங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சாதானே போய் அல்லல. கடவுள் எங்கே இருக்கிறார், கடவுளேன்னு சொல்லிக்கல, எல்லாரும் சும்மா இருக்கல கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் எங்கும் இருக்கிறாருன்னு சொல்லுவோம், உங்களோட மனசில் இருக்கிறாருன்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு அந்தரமாபத்து வந்தால் உடனே எல்லாரும் ஆண்டவரே, இயேசுவே, ஈசனே, முருகா, பிள்ளையாரப்பான்னு சொல்லி எங்கே பார்ப்பினா? எல்லாரும் மேலே தான் பார்ப்பினா. இப்போ உயிருக்குள்ள உண்மை இருக்குது, இறைவன் எங்கே இருக்கிறார் இல்லை. இப்போ கடவுளுடைய இருப்பிடம் எங்கே இருக்கு? அதால ஒரு ஆள் இறந்தா எங்கே போயிட்டாருன்னு சொல்லுவான், கடவுள்கிட்ட போயிட்டாருந்துவோம். அது எந்த பக்கம்? மேலே, அல்லது மேலே போயிட்டார் அது சொல்லுவோம். அது என்னத்தை வச்சு சொல்கிறோம்டா, இந்த உயிர்களாகிய நாங்கள் எல்லாருமே மேலே இருந்து தான் கீழே வந்த நாங்கள் அலுவல் முடிஞ்சோங்க எல்லாரும் மேலே தான் போகணும். அப்போ எல்லாருக்கும் சொந்த இடம் எது? மேல். அதான் எங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ். இங்கே எங்களுக்கு யாருக்கும் பெர்மனண்ட் அட்ரஸ் இல்லை. நிரந்தர வதிவிடம் யாருக்கும் இருக்கா? அது சும்மா ஜிஎஸ்மா இருக்கான்னு நாங்கள் சொல்கிறது அப்படி, இது நிரந்தர வதிவிடம். ஆனால் உண்மையாக நிரந்தர வதிவிடம் எங்கள் எல்லாருக்கும் மேலே தான். இங்கே எல்லாருமே தற்காலிக வதிவிடத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். இங்கே யாருக்காவது சொந்த காணி இருக்கோ? சொந்த காணி இருக்கோ? இல்லை. ஒருத்தருக்கும் சொந்த காணியும் இல்லை, ஒருத்தருக்கும் சொந்தக்காரரும் இல்லை. ஏனெண்டா இருக்கும் வரைக்கும் தான் எல்லாம், விட்டுட்டு போனால் சொந்தமானதெல்லாம் கொண்டு போவோம் இல்லை. ஒரே ஒருவர் மட்டும்தான் எனக்கு சொந்தம், அவருக்கு நான் சொந்தம், எனக்கு அவர் சொந்தம். இப்போ எனக்கு உண்மையான சொந்தக்காரர் யாரு? கடவுள் ஒருத்தர் தான். மிச்சம் எல்லாரும் போய் அவை சொந்தம் இல்லை. எனக்கு சொந்தமோ என்னோடைய கொண்டு போகலாமோ, வரைக்க கொண்டு நானோ என்னோடையே இருக்குமோ, எல்லாம் கைமாறும். வீடு கைமாறும், காணி கைமாறும், பிள்ளைகளே கைமாறி போகலாம். சொந்தமாக இருக்குமா? அப்போவுமே இன்னொருத்தருக்கு சொந்தமாகிடும். அதுக்கு பிறகு அவருக்கு தான் உரிமை கூட, எனக்கு உரிமை இல்லை. உரிமை இருக்கு, குறைவு. அவருக்கு பிரச்சனை வந்து அது ஆட்ட பக்கம் நிற்கும், ஆட்ட பக்கம் தானே நிற்கும் பெரும்பாலும். அதனால எனக்கு நிரந்தரமான உண்மையான ஒரே ஒரு சொந்தம் இருந்தால் அது இறைவன் ஒருவர் தான். இப்போ இறைவன் மேலே, இப்போ நாங்கள்லாம் உயிராக தானே மேலே போகிறோம். அப்போ இறைவனும் மேலே இருக்கைக்குள்ள எப்படி இருப்பார்? கைகால் கண் மூக்கு வாயோடு இருப்பாரா, உயிராக இருப்பாரா? எப்படி இருப்பார்? அவரும் உயிராகத்தான் இருப்பார். இறைவனும் ஒரு சக்தி தான், அவர் ஒரு பேராற்றல் கொண்ட சக்தி. ஆனால் அவர் இறப்பு பிறப்பு சக்கரத்துக்குள்ள வாரையில், அந்த வாழ்க்கை வட்டத்துக்குள்ள வாரையில். அதனால அவரை பரமாத்மான்னு சொல்லுவோம், எங்களை ஜீவாத்மான்னு சொல்லுவோம். அவருடைய வடிவம் ஒரு சக்தி, ஒரு ஒளியா, ஒரு புள்ளி வடிவமா. என் மனத்திரையில் நான் ஒரு சூரியன் போல அவரை நான் நினைச்சு பார்க்கலாம். ஒரு சின்ன புள்ளியிலிருந்து நிறைய சக்தி வெளிப்படுற மாதிரி அவரை நான் நினைச்சு பார்க்கலாம். ஆனால் எல்லாருக்கும் மனசில் அதை நினைச்சு பார்க்க முடியறே இல்லைன்றதுனால தான் ஆரம்ப காலத்தில் ஒரு லிங்க வடிவத்தை வச்சு இதை சிவன் என்று நினைச்சு தியானியுங்க சொல்லி கொடுத்துச்சுல. அப்புறம் அந்த லிங்க வடிவத்தை வச்சு கொண்டு சிவன் என்று நினைக்க முடியலை. கை கால் கண் மூக்கு வாயோட ஒரு அப்பா மாதிரி இருந்தால் தானே அப்பனே சிவனேன்னு சொல்லலாம் என்ற ஒரு நிலவரையில் அப்புறம் ஒரு ஆண் வடிவத்தை ஒரு தந்தை என்று சொல்லி காட்டிச்சுல. பிறகு பக்கத்தில் தாயா ஒரு சக்தி வடிவத்தை காட்டிச்சுனா. அப்போ எல்லாமே எங்கே ஆரம்பித்தது? முதல்ல இறைவன் அசரீர வடிவமான ஜோதி வடிவமாக தான் சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள் எல்லாரும் காடுகள் குகைகளில் இருந்து தவம் செய்தது இறைவனை ஒளி வடிவமாக. இப்போ நாங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேணும்? திருப்பியும் இறைவனை அந்த ஒளி வடிவமாக, சக்தி வடிவமா இந்த மனதில் நான் நினைச்சு அவர்கிட்ட இருந்து எந்த நேரமும் நான் எனக்குள்ள அவருடைய ஆற்றலை நான் பெற வேணும். இப்போ நான் என்னத்தை நினைக்கிறேனோ அதுதான் இந்த மனநிலையாக இருக்கும். இப்போ உங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு ரொம்ப சோகமான ஒரு சம்பவத்தை நினைங்கோ நான் சொன்னால் நினைக்க வேண்டாம், சும்மா சொன்னாலே உடனே அந்த சம்பவம் நினைவு வருமல்லோ. நினைவு வந்தால் மனசு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கிற நான் திடீரென்று ஏன் இப்போ எனக்கு ஞாபகப்படுத்தினீங்க?
டல்லாக போயிடுவோம், மனசு சோர்ந்து போயிடும், வாடி போயிடும். அந்த மறக்கோணும்னு நினச்சோண்டு இருந்தேன், இவ்வளோ மறந்து தான் இருந்தேன்னா நீங்கள் இப்போ கேட்டோன்னு டப்புன்னு எனக்கு நினைவு வந்துச்சுது சொல்லுவோம் இல்ல, உடனே மனசு மாறுதல்ல. அது மாதிரி உங்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆனந்தமான ஒரு நாளை நினைங்கண்டா, அந்த நாளை நினைச்சாலே நான் எங்கேயோ போயிடுவேன் இது சொல்லுவோம். அப்போ அந்த எண்ணங்கள் நினைவுகள் இந்த மனநிலையை மாற்றுதல்லோ. அப்போ இறைவனை பற்றி நான் எவ்வளோத்துக்கு எவ்வளவு நினைக்கிறேனோ, அவரை பற்றி நான் எவ்வளோத்துக்கு எவ்வளவு கதைக்கிறேனோ, அவரை பற்றி எவ்வளோத்துக்கு எவ்வளவு நான் கேட்குறேனோ, அவ்வளோத்துக்கு இந்த மனநிலை எப்போவுமே உயர்ந்த நிலையில் இருக்கும். அவரை போலவே உயிர்களாகிய நாங்களும் இந்த உடலில் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியாக இந்த நெத்தியின் 2 புருவங்களுக்கு மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடவுளுங்களை இந்த உலகத்தில் முழு சுதந்திரமாக விட்டுருக்கிறார். இஷ்டப்படி நீங்கள் வாழலாம், அவர் எங்களை கட்டுப்படுத்தவே மாட்டார். எங்களுக்கு விருப்பம் வேணால் நாங்கள் போய் சொல்லி களவெடுத்து ஆக்களை மாற்றி துன்பப்படுத்தியும் வாழலாம், அது எங்களோட விருப்பம். அல்லது அன்பா அமைதியா ஒற்றுமையா நேர்மையா நீதியாயும் வாழலாம், அதுவும் எங்களை பொறுத்தது. ஏனென்றால் எங்களோட வாழ்க்கையில வார இன்ப துன்பங்களை கடவுள் எங்களுக்கு தாரையில. அப்ப எப்படி வருது? இயற்கையில ஏற்கனவே ஒரு விதி, ஒரு நியதி ஒன்று இருக்கு, ஒரு சட்டம் ஒன்று இருக்கு. அந்த சட்டம் தான் எங்களோட வாழ்க்கையை இயக்குது. அது என்ன சட்டம் என்று சொன்னா, நாங்க என்ன செய்யறோமோ அதுதான் எங்களுக்கு திரும்பி வரும் என்றது இந்த இயற்கையின் விதி உண்டு, நியதி உண்டு. அதன்படி எங்களோட வாழ்க்கை போய்கொண்டு இருக்கும். அப்ப கடவுளுக்கு இதுல என்ன வேலை? அவர் அப்ப எங்களுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் தாரார் இல்ல. அந்த சட்டம் நாங்க செய்யறது தான் எங்களுக்கு வருது. இப்போ ஒரு நீதிபதியின் மகன் ஒருத்தனை கொலை செய்துட்டாருன்னு வைப்போம். இப்ப நீதிமன்றத்துக்கு அவரை ஒரு குற்றவாளியா கொண்டாச்சு. அந்த நீதிபதி சீட்டுல யார் இருக்கிறது? அப்பா இருக்கிறார். இப்ப சான்றுகளோட பார்த்தா இவர் தான் அந்த கொலையை செய்தவர். அப்ப அதுக்குரிய தண்டனைய அவருக்கு கொடுத்தாச்சு. இப்ப அப்பாவை தண்டனை கொடுத்தவர் மகனுக்கு எது தண்டனை கொடுத்தது? சட்டம். சட்டம் தானே, நீதி தானே, நீதி தானே தண்டனையை கொடுத்துச்சது. அந்த சீட்டுல யார் இருந்தாலும் அவருக்கு அதுதான் தீர்ப்பு. அப்ப அப்பா பிள்ளைக்கு தண்டனை கொடுக்க இல்லை. யார் கொடுத்தது? சட்டம் கொடுத்தது. அவர் செய்த செயலுக்கு சட்டத்துல அதுதான் தீர்ப்பு. இங்க கடவுள் நீதிபதியாயும் பெற மாட்டார். சட்டம் தண்ட பாட்டில் தண்ட வேலையை செய்து கொண்டிருக்கு. அதான் சொல்றவே, அரசன் அன்று கொள்ளுவான் தெய்வம் நின்று கொள்ள முடியும். அந்த கோட்சில கூடி சில வழியில் நீதி பிழைச்சு போகலாம். ஆனா தெய்வத்துக்கு முன்னால, இயற்கையின் அந்த சட்டத்துக்கு முன்னால நீதி ஒரு நாளும் பிழைக்காது. அப்ப எங்களுக்கு நல்ல வாழ்வு அமையணும்னா இருந்தா நாங்க எப்பவுமே நல்ல செயல்கள் செய்தா எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். இப்ப நான் ஒரு ஆள்கிட்ட 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்க முதல் இந்த ஆத்மா நான் சரீரத்தை விட்டு போயிட்டேன்னு வைப்பான். அப்ப அந்த கடன்லேயும் தப்பிடுவேனா? இல்ல. அந்த ஆத்மா 10 லட்சம் ரூபாய் இன்னாருக்கு கொடுக்கணும், அந்த கணக்கையும் கொண்டுதான் போகும். அப்ப அடுத்த பிறப்புல திருப்பி அந்த 10 லட்சத்தை கொடுக்குற மாதிரி அது எங்கேயோ ஒரு தொடர்பு சம்பந்தத்துல பிறந்து இப்ப அந்த ஆள் கூடி இவர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் கடன் தாங்கன்னு கேட்பாரு. கேட்டு இவர் அந்த கடன் 10 லட்சம் ரூபாயை கொடுக்குறார். அவர் வாங்கி கொண்டு போயிட்டார். திருப்பி தருவதுன்னு தான் வாங்குறார். ஆனா திருப்பி தரையில்லை. ஏன் தெரியல? கதை விளங்கிச்சா? ஏமாத்தினவரா? அப்ப போன பிறப்புல இவர்கிட்ட வாங்க வேண்டிய 10 லட்சம் அதை ஏதோ ஒரு வடிவத்துல அவர் அந்த காசை வாங்கி கொண்டு போயிட்டார். அது கடவுளோ செய்தவர் இல்லத்தானே. அப்ப இந்த கையால என்னெல்லாம் போகணுமோ அது போயே தான் தீரும். அது மாதிரி எனக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ அது கட்டாயம் கிடைச்சே தீரும். கடவுளே தடுக்க இயலாது, கடவுளும் தடுக்க இயலாது, யாரும் தடுக்க இயலாது. அப்ப எங்களுக்கு வர வேண்டியதும் போக வேண்டியதும் யார் தீர்மானிக்கிறது? நாங்க செய்யற செயல்கள் தான். நான் நல்லது செய்தா எனக்கு நல்லது கிடைக்கும், நான் தீயது செய்தா எனக்கு தீயது கிடைக்கும். இப்போ நல்லது செய்கிறேன்னு சொன்னால் என்னால் மற்றவையில் எல்லாருக்கும் அன்பு அமைதி சந்தோஷம்
இந்த மாதிரி நல்ல நல்ல அனுபவங்கள் எப்பவும் எல்லாருக்கும் கிடைச்சு கொண்டு இருக்கணும். என்னால் மற்றவர்களுக்கு துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், மனக்கசப்புகள் ஏற்பட்டு கொண்டு இருக்குமா இருந்தால் அது எல்லாமே திருப்பி யாருக்கு வரும்? எங்களுக்கு தான் வரும். இப்போ எங்களுக்கு நல்லது நடக்கணுமெண்டா அதை நான் தான் எனக்கு செய்வோம். இப்போ நாங்கள் இந்த ரக்ஷா பந்தன் என்ற ஒரு இதை செய்கிறது எனக்கு நான் நான் சத்திய வழியில் நான் நடப்பேன், நான் நேர்மையாக உண்மையாக நல்ல பண்புகள் குணங்களோடு நடப்பேன் என்று இறைவனுக்கு முன்னால் நான் உறுதிமொழி ஒன்று செய்கிறது, ஒரு சத்தியம் செய்கிறது. சத்தியம் செய்தால் இறைவன் அவர் மனம் குளிர்ந்து போய் என்ன செய்வார்? சரி, உனக்கு ஒரு நல்வாழ்வு எப்பவுமே கிடைக்கும் என்று எனக்கு அவர் ஆசீர்வதிப்பார். அந்த நல்வாழ்வு கர்மத்தின் பிரகாரம் எனக்கு கட்டாயமாக கிடைக்கும். எனக்குள்ள புண்ணிய கணக்கு இல்லாட்டி கடவுளோட ஆசீர்வாதமும் பலிக்காது. இப்போ ஒரு பிள்ளை இருக்குன்னு வைப்போம். அந்த பிள்ளை அவங்களோட ஆசிரியருக்கு நல்ல கீழ்ப்படிவான மாணவன், நல்ல மரியாதை கொடுப்பார், நல்ல அன்பான மாணவன் ஆசிரியரோட. ஆனால் படிக்க மாட்டார். எவ்வளோதான் படிப்பிச்சாலும் படிக்க மாட்டார். ஆனால் ஆசிரியருக்கும் அந்த மாணவர்களை நல்ல விருப்பம், மாணவனுக்கும் ஆசிரியர்கள் நல்ல விருப்பம். இப்போ பரீட்சை வந்துட்டுது, பேப்பர் கொடுத்தாச்சு. அதுக்கு பேப்பரில் ஒன்றுமே எழுத தெரியா, என்ன படிக்க மாட்டார் தானே, ஒன்றுமே எழுத தெரியா. அப்போ எழுதாமல் விட்டோன்னே பரவாயில்ல நல்ல பிள்ளை தானே சொல்லி போட்டு டீச்சர் பாஸ் பண்ணி விடுவாவா? பாஸ் பண்ண மாட்டாங்கல்ல. அது மாதிரி நான் எவ்வளோதான் கடவுள் பக்தியாக இருந்தாலும், கடவுளுக்கு மரியாதை கொடுத்தாலும், விரதங்கள் இருந்தாலும், என்ன செய்தாலும் கடவுளுக்கு என்ன பிடிக்கும். ஆனால் இந்த சொந்த வாழ்க்கையில நீதி நியாயமாக நேர்மையாக உண்மையாக பண்புகளோட குணங்களோட நடக்காமல் இருந்தால் நான் என்னை ஒரு நல்ல ஆத்மான்னு சொல்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை. அப்போ எனக்கு எந்த நல்லதும் நடக்காது. நான் கஷ்டப்பட்டு கொண்டு தான் வாழ்ந்து கொண்டு போவேன். ஆனால் நான் என்ன நினைப்பேன்? நான் கடவுளோட எவ்வளோ பாசமாக இருக்குது, நான் கடவுள் எனக்கு ஒன்றுமே செய்யலையே அப்படி யோசிப்பேன். ஆனால் நான் செய்கிறது உங்களுக்கு அநியாயம். ஆனால் கோயில்லையே கிடக்கு. இப்போ கடவுள் எனக்கு உதவுவாரா? உதவவே இல்லாது. அப்போ நான் முதல்ல எப்படியான ஆத்மாவாக இருக்கணும்? ஒரு புண்ணிய ஆத்மாவாக இருக்கணும், தர்ம ஆத்மாவாக இருக்கணும், நல்ல குணவாளனாக இருக்கணும். அப்போ தான் கடவுளோட பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் எனக்கு கிடைக்கும். இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், எல்லாருக்கும் ஒரு பேப்பரும் பேனையும் தருகிறோம். அதில் நான் என்னென்ன சந்தர்ப்பத்தில் என்னுடைய ஒரு இயலாமையினால் மற்றவர்களுக்கு ஏதாவது துன்பப்படுத்துகிறேன் நான் என்று சொல்லி எழுதுவோம். உங்களுக்கு ஏதாவது கோபங்கள் வருதா இருந்தால், அல்லது ஏதாவது நீங்கள் மனசால் யாருக்காவது திட்டுவீங்களா இருந்தால், என்னென்ன சந்தர்ப்பத்தில் நான் இப்படி செய்ய வேண்டி வாரது, ஏன் நான் இப்படி செய்கிறேனா, ஏதாவது இருக்குன்னு தான் எங்களுக்கு அதை எழுதணும். அந்த காரணத்தை எழுதி போட்டு இனிமே இப்படி சந்தர்ப்பங்கள் வந்தாலும் நான் மனசாலையும் யாரையும் திட்ட மாட்டேன். ஏன்னா அவங்கவுங்க செய்கிறத துணி கல்யாணம் அவங்கவுங்க கண்டுட்டு போவாங்க. நான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்க தேவையில்லை. அது மாதிரி எனக்கு கோபம் வர சூழ்நிலைகள் வந்தாலும் நான் யாரையும் கோபித்து கண்டிக்க மாட்டேன். வார்த்தைகளாலேயோ, கையாள காலாலேயோ, செயல்களாலேயோ, பழி வாங்கியோ, பாடம் படிப்பிச்சோ நான் அவங்களுக்கு ஒன்றும் செய்ய போக மாட்டேன். என்ன செய்தால் என்ன நடக்கும்? திருப்பி எங்களுக்கு தான் வரும். அதனால் நான் எனக்கு எப்போவுமே ஒரு பாதுகாவலனா, நல்லது செய்கிறவனாக இருப்பேன் என்று சொல்லி எழுதி இந்த காப்பு கட்ட முதல்ல இது நினைச்சு கொள்ளுங்க, இறைவனுடைய ஒரு யாக குண்டம் நினைச்சு கொள்ளுவோமே. இப்போ அதுக்குள்ளே நாங்கள் எங்களோட பலவீனங்களை போடணும். அதுக்கு பிறகு நீங்கள் முதலாவது சகோதரிகிட்ட வரைக்குள்ள அவன் உங்களுக்கு நெத்தியில் ஒரு சந்தன திலகம் ஒன்று வைப்பான், சந்தன பொட்டு வைப்பான். அது என்னத்துக்காக சொன்னால், இந்த உடலில் இந்த நெற்றியில் 2 புருவங்களுக்கு மத்தியில் தான் ஆத்மா ஆகிய நான் இருக்கிறேன். இப்போ அதை அடையாளப்படுத்தும் முகமாகவும், ஆத்மாவாகிய நான் எப்போவுமே குளிர்ச்சியான சுபாவத்தோடு இருக்கணும் என்ற ஒரு ஆசீர்வாதத்தோடையும் சந்தன திலகம் உங்களுக்கு வைக்கப்படும். அதுக்கு பிறகு உங்களுக்கு கையில் இறைவனுடைய அந்த காவல் காப்பு அணிவிக்கப்படும். அந்த காப்பு என்னன்னு சொன்னால், எனக்கு அதை பார்க்குற நேரமெல்லாம் என்ன நினைவு வரணும்? நான் இந்த யாக குண்டத்தில் எழுதி போட்ட அந்த சத்தியம் நினைவு வரணும். நான்
இறைவனுக்கு இப்படி சத்தியம் செய்த நான் இந்த புனிதமான நாளில் இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன் இருக்க மாட்டேன் சத்தியம் பண்ணினா அதை நான் காப்பாற்றுவோம். இது வந்து ஒரு சத்திய காப்புன்னு சொல்லலாம். இப்போ அது வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு இப்போ ஏதாவது தூய்மை இல்லை, ஏதாவது மச்சம் மாமிசம் விளங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதை கலட்டி நீங்கள் சாமி அறையில் வைக்கலாம். கண்ட இடத்துலையும் வைக்கக்கூடாது தானே, புனிதமான நூல் அது. சாமி தட்டில் நீங்கள் இந்த காப்பை வைக்கலாம். பிறகு நீங்கள் எடுத்து அதை அணிந்தும் கொள்ளலாம். அப்போ அதோட கையில் இருந்து ஏதாவது சில வேளை தச்சையில் விழுந்துட்டாலும் கூட ஐயோ காப்பு விழுந்துடுதேன்னு சொல்லி தேவையில்லாமல் பயப்படக்கூடாது. ஏனெண்டா நான் செய்த சத்தியம் இறைவனுக்கு தெரியும். அதை அடையாளப்படுத்துகிற மாதிரி தான் அந்த காப்பு. இப்போ உங்களுக்கு வந்து இந்த தாளில் எழுத தெரியாட்டி பரவாயில்லை, நீங்கள் மனசில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இனிமேல் எப்படி நடக்க போகிறீங்கன்ற முடிவை எடுத்துக்கொண்டு அந்த தாளை மடிச்சுட்டு பெட்டிகளை போட்டாலும் சரிதான். இப்போ சில பேருக்கு எழுத கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் நமக்கு எழுத இல்லாதேன்னு யோசிக்க தேவையில்லை. தாளை வெறும் தாளாகவே மடித்து ஆனால் மனசில் அதை நினைச்சு கொண்டு மடித்து அந்த பெட்டியில் போடணும். அதுக்கு பிறகு மூன்றாவதாக இருக்கிற சகோதரி உங்களுக்கு ஒரு பிரசாதம் தருவா. ஏன்னா ஒரு நல்ல நாள் பெருநாள் எப்போவுமே பிரசாதம் கொடுக்குறது தானே, பிரசாதம் தருவா. அதோட நீங்கள் மனதில் எடுத்த அந்த உறுதிமொழிக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்த்து ஆசீர்வாதம் இருக்கிற ஒரு இறைவனுடைய வசனம் ஒன்று உங்களுக்கு அதில் இருக்கு. ஒவ்வொரு நாளும் காலையில் அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். உங்களை பற்றி இறைவன் சொன்னது இதுதான் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். தானே அப்போ எங்களுக்கு பாதுகாப்புக்கு என்ன வழி? இறைவனுடைய துணையும் எனக்கு நிற்கணும், இறைவனுடைய பாதுகாப்பு எனக்கு கிடைக்கணும் என்று சொன்னால் எப்போவுமே இந்த மனதில் நல்ல எண்ணங்களை நான் சிந்திக்கிறேனா, மற்றவே எவ்வளவு தீங்கானவர்களாக இருந்தாலும் நான் நல்லவனாக இருக்கிறேனா என்றதை நான் எப்போவுமே எனக்குள்ளே உறுதிப்படுத்தி கொள்ளணும். இப்போ மேலும் இந்த மனதுக்கு நான் இப்படியான ஒரு நடைமுறையை பழக்கோணமாக இருந்தால் அது பற்றின தியான வகுப்புகள் இங்கே நடக்கும். அதை பற்றின விவரங்களை இப்போ மற்ற பிரதர் சகோதரர் சொல்லுவேன். அதை நீங்கள் கேட்டுக்கொண்டு அந்த வகுப்புகளில் வந்து மேற்கொண்டு கலந்து கொள்ளலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.